ஆனா இந்த அரசு செய்கிற அநியாயம், தமிழ் மக்களுக்கு செய்கிற அநியாயம், இன்றைக்கும் தமிழ் மக்கள் பொறுப்பு கூறுறதுக்கு ஒரு தாகத்தோடு இருக்கின்ற இந்த நிலையிலே நீங்கள் இன்றைக்கும் அந்த மக்களுக்கு செய்கிற அநியாயத்தை மன்னிக்கவே முடியாது. அந்த இடத்திலே தான் நாங்கள் திரும்ப சொல்லுகின்றோம், உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையிலே இனம் சார்ந்த விடயங்களிலே ஒரு வித்தியாசமும் கிடையாது, ஒரு வித்தியாசமும் கிடையாது. இன்றைக்கு மனித உரிமை ஸ்ரீலங்காவுடைய மனித உரிமை ஆணைக்குழு நேற்று யாழ்ப்பாணம் சென்றிருந்தது. நேற்று யாழ்ப்பாணம் சென்று செம்மணி அந்த அகழ்வு பிரதேசங்களை போய் கண்காணித்து அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள். அவை உண்மையிலே சுயாதீனமான ஒரு அமைப்பாக இருந்தால் கௌரவ உறுப்பினர் அவர்களே, அவர்கள் இந்த நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்றால், இன்றைக்கு ரோம் சாசனத்தை நீங்கள் கைச்சாத்திடவில்லை, ரோம் சாசனம் ஊடாக அறிமுகப்படுத்தப்பட்ட குற்றங்கள் இந்த நாட்டின் சட்டத்துறையில குற்றங்களாக அறிமுகப்படுத்தப்படவில்லை. செம்மணியில நடந்திருக்கின்ற அநியாயம் ரோம் சாசனத்தில் இருக்கக்கூடிய குற்றங்கள் இந்த நாட்டிலே அது குற்றங்களாக அங்கீகரிக்கப்படாத நிலையில ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை மட்டும்தான் இந்த நடந்த அநியாயத்துக்கு ஒரு நீதியை கொடுக்கும் என்ற அறிக்கையை தான் முன்வைக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அதை சொல்லாமல் அவர்கள் புத்திமதி சொல்லுகிறார்கள் ஊடகங்களுக்கு. தயவு செய்து நீங்கள் உணர்வு பூர்வமாக இந்த விஷயங்களை வெளிக்கொண்டு வராதீர்கள், உணர்ச்சி வசப்பட்டு கதைக்காதீர்கள், குழப்பாதீர்கள் என்ற கருத்தை தான் சொல்கிறார்கள். ஆகவே தான் நான் சொல்றேன், ஒரு அரசே ஒரு இனத்துக்கு எதிராக இருக்கின்ற பொழுது அந்த இனத்துக்கு நீதி இந்த அரசு கட்டுமானங்கள் ஊடாக கிடைக்காததை இன்றைக்காவது 130 உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கின்ற இன்றைக்காவது நீங்கள் ஏற்றுக்கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்.